இப்போ வேதத்தை பற்றி இது முக்கியமாக தெரிந்து கொள்ள காரியங்கள்னு பார்ப்போம். நம்ம விக்கிரக ஆராதனை பற்றி நான் சொன்னேன். இந்த விக்கிரக ஆராதனை என்றால் என்ன? விக்கிரக ஆராதனை ஒன்று, ஒரு உருவத்தை வச்சு கும்பிடுவது இல்லையா? நம்ம அநேகர் இந்த உருவத்தை இல்லைன்னா வீட்டிலலாம் இல்லைங்க, அதெல்லாம் நல்லாங்க, நாங்களாம் கர்த்தருடைய பிள்ளைங்க, ஆவியில் நிறைஞ்சிருக்கிறோம், பரிசுத்த ஆவியினங்களோடு கூட இருக்கிறார். ஆனால் இந்த ப்ரேயர் மீட்டிங் வைப்பாங்க. யார்? மெமோரியல் ப்ரேயர் மீட்டிங். இறந்து போனோன்னா ஒரு வாரம் கழித்து தோத்திர ஜெப கூட்டம் அன்னாரன்னு நினச்சி அப்போ ஒரு ஃபோட்டோ திறப்பாங்க. போன தடவை ஒரு மீட்டிங் நடந்து ஐயாவை நானும் போயிருந்தோம். ஐயா பயந்துட்டார். என்னையா இதெல்லாம் நம்ம செய்யணுமா? நான் சார் நீங்கள் அமைதியாக இங்கே உங்களை கவலை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அதை பற்றி கவலை. அவர் ஊழியக்கார் பயப்படுறாரு. ஏன்னா இதை நம்ம செய்யக்கூடாது. அவருக்கு அனுபவம் இல்லை பாவம். அவர் எல்லா இடத்துலையும் போய் ஒரு வெற்றியோடு நடத்தினவர். திடீர்னு பார்த்தேன்னு அவர் பயந்துட்டார். நான் சொன்னேன், கவலையப்படாதீங்க, நான் அதை நடத்துகிறேன், நீங்கள் அப்புறம் பேசாம. அப்புறம் அவங்க கூட்டாரியை கூப்பிட்டு திறந்து வைக்க சொன்னோம். இது ஒரு விக்கிரக ஆராதனை. இதை அறியாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதை அறியாமல் இல்லையா? சில வீட்டுக்கு போயிடுறேன், அவங்க தாத்தா படத்துக்கு லைட்டு போட்டுருக்காங்க, அதில் மெழுகுபத்தி லைட் டக் 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 டக்ங்கிறதும் போடு. இது என்னன்னு கேட்டேன். எங்கள் தாத்தா நினைவு போனவரை நினைவு கூற சொன்னார் ஆண்டவர். கர்த்தர் என்ன நினைவு கூறுன்னு சொன்னார். கர்த்தர் என்ன சொன்னார்? எத்தனை நேரம் நான் நினைவு கூறுறோம். இந்த மனசு தாங்க விக்கிரகத்துக்கு முதல் இடத்தை கொடுக்குது. இந்த மனசு, இந்த இருதயம் தான் நம்மளை இந்த விக்கிரக ஆராதனைக்கு நம்மளை தூண்டுது. ஒரு சாமியாரும், கொஞ்சம் டைம் எடுத்தால் கோச்சிக்காதீங்க, ஒரு சாமியார் அவரும் அவருடைய சீசன் ஒருத்தரும் போகிறாங்க. போனோன்னு ஒரு நதி வருது, அங்கே நிற்கிறாங்க. நின்னோடனே ஒரு யங் கேர்ள், ஒரு சின்ன ஒரு வயது வந்த பிள்ளை நிற்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, ஐயா என்னால் நீச்ச முடியாது, நீங்கள் எப்படியாவது கொண்டு அந்த கரையில் சேர்த்துருங்க ஐயா, நீங்கள் போகிறீங்க 2 பேர் ஆம்பளைங்க அப்படின்னோன்னு. அந்த பெரிய குரு பார்த்தாரு, ஐயோ அதெல்லாம் நான் பெண்கள் தொடக்கூடாதுன்னு தண்ணியில் இறங்கிடுச்சு ஓடிடுறார். அந்த சிஷியம் பார்த்தான், பாவமாக இருந்தது, என் தோல் மேலே உட்காரமான தூக்கிட்டு தண்ணியில் இறங்கி நல்லா கறந்து அங்கே போயிட்டான். இவர் பின்னாடி அவனை பார்த்து சபிச்சு வச்சுட்டே வர்றார். போய் ஏறினார், ஏன்டா மடையா எல்லாம் தொடக்கூடாது செஞ்சிருந்தான். அப்போது அவன் சொன்னான், சாமி நான் அந்த பொண்ணு அங்கே கரையில் விட்டவனையே மறந்துட்டேன், நீங்கள் இன்னும் நினச்சிட்டே வரீங்களே ஏன்? இதை மாதிரி தான் ஒரு காரியம் செய்தால் இது நம் மனதில் நின்று கொண்டு இருக்கிறதே ஒரு விக்கிரக ஆராதனைன்னு வேதம் சொல்லுங்க. ஏசாமி ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நிறைய காரியங்கள் படிக்கலாம். ஏசாமி சொல்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். அவர் விக்கிரகத்தை பற்றி என்ன சொல்கிறாருங்கிறத நம்ம பார்ப்போம். அவர் ரொம்ப ஆண்டவர் தன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அறிந்தவர், தெரிந்தவர். ஆகையினாலே அவர் எல்லாவற்றையும் நமக்கு தெளிவாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு கர்த்தராக இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் படிப்போம். அவர் இந்த விக்கிரகத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து? பின்பு அவர்களை நோக்கி பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். எது விக்கிரக ஆராதனை? படிச்சுங்க, பொருளாசை இல்லையா? பொருள் ஆசை. காரணம் அதை சொல்கிற, பொருளாசை எப்படி வருதா? ஒருவனுக்கு என்னவா? ஒருவனுக்கு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அவனுக்கு பத்தாது. திரளான ஆஸ்தி இருந்தாலும் அவனுக்கு பத்தாது. எங்கள் சொந்தக்கார பையன் இருக்கான், எங்கள் அக்கா பையன், அவனுக்கு 4 ஹோட்டல் இருக்குது. அவனுக்கு ஒரு மாதத்துக்கு கோடிக்கணக்கில் வருமானம் வருது. அவன் இன்னும் 2 பிஸ்னஸை திறக்கிறான். நான் கேட்டேன், எதுக்குடா? சம்பாதிச்சு வைப்போம். நான் சார் நீ கண்ணு மண்ண ஒன்றும் தெரியாது, எவன் அடிச்சிக்கான்னு தெரியாது. காரணம் என்னென்னா, அவங்க நினைக்கிறாங்க, அவங்க ஆண்டவர் அறியாதவங்க, திரளான ஆசை இருந்தால் தன்னை காப்பாற்றணும்.
இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, பொருள் ஆசை. பொருள் வச்சுக்கலாம், பொருள் மேலே ஆசை வைக்கக்கூடாது. இப்போ ஒரு மோட்டர் சைக்கிள் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சிங்களேன், புதுசாக ஒரு புல்லட் வாங்கியிருக்கிறாரு ஒரு சகோதரர் விசுவாசி. அந்த புல்லட்டை பக்கத்துக்காரன் வந்து தட்டி பார்த்துட்டான்னு வச்சிங்களேன், அந்த சீட்டை அப்படி தட்டிக்கிட்டு நல்லா பார்த்தானா, இவர் பார்க்குறாரு வாங்கினவர், என்ன விசுவாசி கடுப்பாகிடுவார். ஏய் கையறா, என்ன சொல்ல மாட்டோமா? முழிக்கிறார். நான் சொன்னால் என்ன சொல்லிட்டு வந்து சொன்னால் தப்பாக சொல்லாடி ரைட்டா சொல்லுமா, அதோடு விட்டுருங்க. வீட்டில் பெண்கள் கணவன் மனைவி வந்து ஏதாவது வச்சுருப்பாங்க, அதை வீட்டுக்கார தொட்டுட்டா அதை யார் உங்களை தொட சொன்னா? நான் உங்களுக்கு தான் அந்த பக்கம் போவேன்னு சொல்லியிருக்கேன்ல. இதெல்லாம் தாங்க விற்கிறவங்க. நீங்கள் என்னமோ கல்லை வச்சுட்டு கும்பிட்டு இருக்காம, தேவனுடைய பிள்ளைகளே நம்ம எல்லாத்தையும் என்னென்னமோ நினைக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் அநேக தரம் நம்ம வீழ்ந்து போகிறோம். இன்னொன்று என்ன விக்கிரக ஆராதனை என்ன வருதுன்னா, நம்ம வாழ்க்கையில் பொருளாதாரம் இல்லை. நம்ம ஒரு முதலாளி வேலை செஞ்சால் அவர் தான் கடவுளாக சொல்லுவோம். ஐயா நீங்கள் தான் தெய்வம் மாறி பாவீங்களா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வந்து சபையில் சொல்லிவிட்டு அங்கே வேலைக்கு போனேன்னு சொல்கிறான் முதலாளி, நீங்கள் தெய்வம் மாறி சாமி. இதுதான் அந்த உள்ளம். இந்த உள்ளம்தான் நிலையாய் கர்த்தரை நம்பணும். கர்த்தருக்கு தான் முதலிடம் கொடுக்கணும். அங்கே கர்த்தருக்கு முன்பு அவங்க இதயத்தில் வேறு எதுவும் வரக்கூடாது. கர்த்தரை தான் தலையாய் நான் நினைக்கிறேன் என் வாழ்க்கையில், வேறு எதுவும் என்னை வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது இல்லையா? ஆனால் அந்த உலகத்தில் நம்ம இருதயத்தை எது ஆளுது? அதனால்தான் பவுல் சொல்கிறாரு கொலோசியர்களின் நிருபத்தில், இயேசு சொன்னதையே கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறாரு. கொலோசியர் 3:5 ஒரு காரியத்தை விளக்கமாக சொல்கிறாரு பவுலடியார்கள். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். ரொம்ப முக்கியமானது எதுங்க? விக்கிரக ஆராதனை என்ன போடுறது? அங்கேயும் ஆகையால் விபசாரம், அசுத்தம், மோகம், துரியச்சை, விக்கிரக ஆராதனை விக்கிரக ஆராதனான பொருளாசை ஆகிய இவைகளை சேர்த்திருக்குது. அப்போது நீங்கள் இதெல்லாம் விட்டுட்டாங்க, என்கிட்ட விபச்சாரம் கிடையாது, அசுத்தம் கிடையாது, நான் பரிசுத்தம் எல்லாம் பண்ணலாம், பொருளாசை. ஒரு தடவை நான் ஒரு சபைக்கு போயிருந்தேன். அந்த பாஸ்டர் ரொம்ப அழகாக பிரசவம் பண்ணாங்க. நகை போட்டுக்கிறது பாவம் அப்படின்னு. எல்லோரும் மெய் சிலைத்து போயிட்டாங்க, நானும் சேர்ந்து. உடனே சொன்னார், யார் கழுத்தில் கழட்டி போட்டுங்க பானிக்கை பையிலன்ட்டார். நான் பயந்துட்டேன். அவங்க காதில் போட்டுனா பாவம், காணிக்கை பையில் போட்டால் பரிசுத்தமாயிடுமா? அவருக்கு லாபம். அவர் ஒரு அம்மா போட்டுட்டு நான் கொஞ்சம் தூரம் போகும்போது, நம்ம சபை முடிஞ்சு போகும்போது நான் சைக்கிளில் போகிறேன். ஒரு மரத்துலேருந்து ஒரு அம்மா அழுதுட்டு இருந்துச்சு. இறங்கினா எங்கேயோ பார்த்த மாதிரி பார்த்தா அந்த சர்ச்சில் நகையை கழட்டி போட்டது. ஏம்மா அழுவுறீங்க? என்ன இல்லை, பாஸ் சொன்னார் நகையை கழட்டி போட்டுட்டேன். இப்போ எங்கள் வீட்டுக்காரர் திட்டுவார், நான் இந்த ஆளுக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியல, வீட்டை விட்டு விரட்டிடுவான், நான் சோத்துக்கு எங்கே போகிறேன்னு தெரியல, அதான் மற்றலன்னு இயேசுவை கேட்டுக்கிட்டு அழுதுன்னு கேட்டுச்சு. நான் சொன்னேன், இயேசுகிட்ட தரப்பட்டாருமா, நேராக போய் அந்த பாஸ் எடுக்கல, அவர் தருவார். அவர் தரலேன்னு சொல்லு, நான் இங்கேயே நிற்கிறேன், வா, நான் போலீஸில் சொல்லிடுறேன்னு சொல்லுவான். நான் தரமாட்டேன், எந்த நகை உண்டுன்னு தெரியாது, உன்னை ஏமாத பார்ப்பான், அடுத்த வாரம் வா எல்லாம் பார்த்து தரேன்னா சொல்லி, என் நகை எனக்கு தெரியா, நான் எடுத்துக்குவேன், வேறு நகை எடுக்க மாட்டேன், நான் மனம் திரும்பி வந்திருக்கிறேன், முதல்ல மனம் திரும்பினேன், இப்போ திருப்பி மனத்தை திருப்பிக்கிட்டேன். அப்புறம் அவர் போனோன்னே அவர் கேட்டாங்க, அந்த அம்மா கேட்டாங்க, ஐயா நகையை திருப்பி கொடுங்கன்னு. அவர் உன் நகை தெரியாமல் அப்பம்மா அடுத்த வாரம் அம்மா போகணுன்னு அவர் ஒய்ஃப் சேர்ந்து விரட்டுறாங்க அவரை. அந்த மாதிரி நான் பொழிச்சிட்டு போட்டுமா அப்படின்ச்சு. சத்தமான பைய காட்டிக்கிறேன், எடுத்துக்கோ. காரணம் என்னென்னா, இந்த பொருளாசை எல்லாரையும் மாய்ச்சிடும்.
இந்த பொருளாசை உலகத்தில் ஒரு 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 3 காரியத்தை மனுஷன் வாய் திறந்து பேசக்கூடாது. ஒன்று, அவன் பாக்கெட்டில் வரைக்கும் சொல்ல மாட்டான், சொல்லவும் கூடாது. சொன்னாக்கா அவன் இது கேட்பான், என்ன கேட்பான்? கடன் கேட்பான். இப்போ ஐயா சொன்னாங்க, நாங்கள்லாம் கடன் வாங்கிட்டு சாமி எழுதி நீ அடைச்சிடுன்னு. எனக்கு என்ன தெரியலன்னா, நான் கடன் வாங்கிடுவேன், சாமி எனக்கு கடன் அடைக்கணுமா? எவ்வளோ ஞானமால் பாரு நம்மளாம். நான் கடன் வாங்கிடுவேன் சரவணா, யார் அடைக்கணும் கடனை? இல்லை சாரா, அப்படி தானே? இல்லை, நான் கடன் வாங்கிடுவேன், அது யார் அடைக்கணும்? அவர் சொல்கிறார், கடனே வாங்காதரான்னா நீ கடன் வாங்கிட்டு அவர் கேட்குற அடைச்சிட்டு சாமி எப்படியாவது கர்த்தாவை எப்படியாவது இந்த மொழி அம்மா யாத்தவன். காரணம் என்னென்னா, பைபிளில் என்ன சொல்லி இருக்குதோ அதெல்லாம் நம்ம செய்ய முடியாமல் போயிடும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பவுல் சொல்கிறாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே அல்லேலூயா, அவர் என்னை பலப்படுத்தி அதெல்லாம் வாங்காமல் இருக்க எனக்கு உதவி செய்ய சாமி கர்த்தர். ஆகையினால இந்த பொருளாசைங்கிறது எவ்வளோ நம்மளை மாய்ச்சிருது. இந்த மாதம் சம்பளம் வரும், எவ்வளோ வரும்? ஒரு 50,000 வாங்குறோம்னு வச்சிங்களேன், எல்லாம் கணக்கு போட்டு பார்ப்போம். ஒரு 20,000, 12,000, 10,000 அடிப்படும். அடுத்த மாதம் ஆண்டவரே 10,000 கூட கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். ஒன்று தேவ பிள்ளைகளை தெரிஞ்சுங்க, நம்மக்கிட்ட எவ்வளோ கொடுக்குறாரோ அதுக்குள்ளே தான் அவர் நமக்கு செலவு வைப்பார். என் வாழ்க்கையில் எனக்கெல்லாம் ஃபிக்ஸட் வருமானம் கிடையாது. சில மாதம் 10,000 வரும், ஆனால் அதுக்குள்ளே நடத்த வைப்பார். எதுக்குள்ளே நடத்த வைப்பார்? எனக்கு குறைந்த வருமானம் வரும், நான் ஒரு நாள் கூட ஏங்கினது கிடையாது. ஏன்னா அதுக்குள்ளே என்னை வாழ வைப்பார் இல்லையா? இந்த பெண்களை தான் கோச்சிக்கிடாதீங்க, தயவுசெய்து மன்னிச்சிருங்க. இந்த பொருளாசை ரொம்ப ஆட்டும். அது ஆட்டுறதுனால அவங்க என்ன செய்வாங்க, கடவுளை போட்டு ஆட்டுவாங்க. அவன்கிட்ட என்ன இருக்கும்? புளிய மரத்துலையா உழுக்கின வரைக்கும் தான் கொட்டும், பழம் இல்லைன்னா கொட்டுமா? அது அவன் உழுக்கு பார்க்குற சும்மா டக்கடன்னு இருக்கிற வரைக்கும் கொட்டும், இல்லைன்னா திட்டம். என்ன இவனை கல்யாணம் பண்ணி, அப்பயே சொன்னாங்க எங்கள் மாமா சிங்கப்பூரில் இருக்க, அவனை கல்யாணம் பண்ணி செய், நான் ஒன்று கல்யாணம் பண்ணினேன். ஆண்டவரே, இதெல்லாம் விக்கிர ஆராதனை சகோதரர்களே. நீங்கள் நினைக்கிற ஏதோ அங்கே ஒரு கோயிலில் போய் நம்ம கும்பிட்டாதான் நமக்கு இதுன்னு சொல்கிறோம். இல்லை, அதனால்தான் பவுல் சொல்கிறாரு 1 கொரிந்தியர் 10:14, இவைகளை விட்டு ஓடுகிறார். ஃப்ளீ ஃப்ரம். 1 கொரிந்தியர் 10:14 வாசி பாருங்க. இவைகளை விட்டு, ஆகையால் எனக்கு பிரியமானவரே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். என்ன சொல்றாரு? விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். விலகி ஓடிடணும். நம்மளால விலகி இந்த ஆசா பாசம் இந்த எல்லாம் நம்மளை பிடிச்சி அப்படியே கீழே இறக்கி கர்த்தர் விட்டு வெளியே கொண்டு போயிடுங்க. அப்போ தான் நம்ம அதெல்லாம் விலகி இயேசுகிட்ட ஓடிடணும். போய் கட்டி பிடிச்சிங்க சிலுவையை. எம்மி கார்மைக்கிள் இருந்தாங்க, டோனா ஒரு ஆசிரமத்தை கட்டினாங்க, அநேக பெண்களை அங்கே பாதுகாத்தாங்க. அந்த அம்மா 38 வருஷம் அந்த ஊரில் ஊழி செஞ்சாங்க. ஆனால் படுத்த படுக்கையாக தான் இருந்தாங்க. அவங்கள கயிறு கட்டில் தான் தூக்கிட்டு போவாங்க, ஊழியம் செய்வாங்க. அவங்க ஒரு பெரிய ஆசிரமத்தை கட்டிக்கிட்ட நூற்றுக்கணக்கான பெண்களை அவங்களுக்கு ஒரு அரவணைப்பு கொடுத்தாங்க அந்த அம்மா. அந்த அம்மா மூலமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 50% ஊழியம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த அம்மாவுடைய பெண்களுடைய ஊழியத்தினால தான். அநேக பெண்கள் ஏற்றுக்கொண்டாங்க. இன்றைக்கி அந்த ஊரில், இன்றைக்கி டோனா ஊரில் பார்த்தீங்கன்னா அவங்க இருந்த அறையெல்லாம் காட்டுவாங்க. அவங்க படுத்திருந்த கட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 அடி அந்த 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 தரவில் இருக்குது. இன்றைக்கி போய் பாருங்கள். அந்த அம்மா ஒரு நாள் கூட குறை சொன்னதில்லை. அந்த அம்மா சொல்கிறாங்க, ஒரு தடவை ஒரு பிரசங்கத்தை நான் படித்தேன். நம்ம எல்லாரும் சிலுவை அண்டையில் போகிறோம். ஆண்டவரே, இந்த காரியத்தை நீக்கி போடு சாமி, இந்த பாவம் என்கிட்ட இருக்குது, இதை விட்டுறேன் சாமி, இதை ஆண்டவரே இதுக்காக ஜெபிக்கிறேன், இதை நடத்தி கொடுங்க சாமி, இல்லை அவரை சுகப்படுத்துங்க சாமி. எல்லாத்தையும் அந்த சிலுவை அண்டையில் நம்ம எல்லாம் கொட்டிடுறோம். கொட்டிட்டு திரும்பி வரும்போது அங்கே விட்டுட்டு வரதில்லை, அதை திருப்பி தூக்கிட்டு வந்துடும். ஆகினால் தான் நம்ம ஜபங்கள் கேட்கப்படலைன்னு அந்த எம்மி கார்மைக்கிள் சொல்கிறாங்க.
அவங்க எங்கேயோ இங்கிலாந்தில் பிறந்தவங்க, எங்கேயோ வளர்ந்தவங்க. ஆனால் இந்திய தேசத்தில் வந்து பெண்களுக்காக 38 வருஷம் முடக்குவாத நோய் படுத்துக்கிட்டு தான் கட்டில் படுத்திருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் செய்ய ஒரு ஆள் தேவை. அப்பேற்பட்ட ஒரு தாய் அந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் அநேக புரட்சி நமக்கு எல்லா கால்கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நான் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பொருளாசிக்காக ஓடி திரிகிறேன், என்னுடைய ஆண்டவருக்காக நாங்கள் எவ்வளோ ஓடி திரிகிறேங்கிறது தான் முக்கியமான காரணம். தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்க, எனக்கு என்னைக்கு ஆண்டவர் 10 ரூபா கொடுத்தாருன்னா அந்த மாதம் அதுக்குள்ளே என்னை வழி நடத்துவார். அந்த நம்பிக்கையே உங்களுக்கு தேவை, அந்த ஒரு உறுதி, நிச்சயம். ஆண்டவர் கொடுக்க மாட்டாருங்க, அதுக்கு மேலே செலவு வைக்க மாட்டாருங்க. கடன் வாங்கி மொய் எழுதுறது, அப்படி தானே? எல்லாம் என் திட்டுறாங்க, ஐயோ போங்க, ஐயோ தாள் பிடிஞ்சு நான் சொல்கிறேன், தேவனுடைய சமூகத்தில் கடன் வாங்கி எதுவுமே செய்யாதீங்க, எவனுக்கு கொடுக்காதீங்க, ஒன்றுமே இல்லையே கல்யாணத்துக்கு போகாதீங்க. நான் நம்ப மாட்டேன். ஒரு தடவை எங்கள் வீட்டில் ஃப்ரெண்டு கல்யாணம், அவருக்கு நிறைய செஞ்சுருக்காரு. எனக்கு எவ்வளோ சாரா ஒன்றுமே இல்லையா நான் பண்ணுறது. நான் சொன்னேன் 2 தோடு போட்டு ஒன்று விற்றுருமா? விற்றுறோம், ரைட். பிளான் பண்ணி விற்கிறதுக்காக போயிட்டோம். விற்கிற இடத்துல அந்த சேட் சொல்லிட்டான், இது சரியா இல்லை, இது போலின்ட்டான். என்ன பண்ணுறது, வந்துட்டோம். வந்தோடனே வீட்டில் சோகமாக இருக்காதா இல்லையா? கல்யாணத்துக்கு போனால் பிரியாணி கிடைக்கும், அது வேறு விட்டுருவோமே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க, இந்த கூலி இந்த என்னது மொய் எழுத முடியாமல் மாட்டிக்கிறோமே. அப்படி நான் அடுத்த நாள் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார். ஒரு நாள் இந்த மாதிரி தமாசா இருக்கிறார். எங்கள் ஒய்ஃப் பார்த்தார், என்னக்கா சோர்ந்து இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இல்லை ஏதோ சோர்ந்து இருக்கீங்க அப்படின்னு. அப்புறம் நாங்கள் சொன்னேன் இந்த கதையை, அங்கே சேர்த்துட்டு போய் வைக்கப்பட்டது. அவன் சிரித்தான், சிரிச்சுட்டு போயிட்டான். போயிட்டதுக்கப்புறம் அவன் வந்து எங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தான். அடுத்த நாள் அதை தூக்கிட்டு அந்த கல்யாணத்துக்கு போனோம். அதுபோல் என்ன இருக்குன்னு இன்ன வரைக்கும் எனக்கு தெரியாது. காரணம் என்னென்னா, கர்த்தருக்குள்ளே நம்ம இருக்கும்போது அநேக பாடுகள் வரும், அநேக பிரச்சனைகள் வரும். இந்த பாடுகளை பிரச்சனை யார் தீர்க்கணும்? யார் தீர்க்கணும்? கர்த்தர். நான் இல்லை, நம்பவான். நம்மளால் முடியாது ஐயா, நம்ம தலைகளால் முடியாது. தேவனாய் கர்த்தர், வலைமுலை தேவன், நமக்காக பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து, எல்லா வல்ல இறைவன் நம்ம தகுதிப்படுத்துவார். அந்த நம்பிக்கை தான் நமக்கு வேணும். என்னால் முடியாது. அதனால் விக்கிரக ஆராதனை குறித்து நிறைய காரியங்கள் நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன நினைக்கிறீங்க அது பார்த்தோம். என்ன பார்த்தோம்? இந்த 1 கொரிந்தியர் 10:19 ஒரு காரியத்தை சொல்கிறார். எப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருள் என்றும் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் நான் சொல்கிறேனோ. நோன்னு என்ன அர்த்தம்? நான் சொல்லல. நீங்க எதை கண்டு அதை கண்டு பயப்படாதீங்க. உங்க இருதயத்தில் தோன்றுத அந்த விக்கிரகத்துக்கு வந்து நினைங்க, இல்லையா? அதுதான் ஆண்ட சொன்னாரு, ஒருத்தன் வந்துட்டு 2 சட்டை இருந்தா உன்னை கழட்டி கொடுத்துரு. ஒரு 2 சட்டை இருந்தா, நான் ஒரே சட்டையை போட்டு என்ன சொல்லுவீங்க? என்ன பாஸ்டர் ஒரே சட்டையை போட்டு வர்றாரு, அப்புறம் எல்லாம் சேர்ந்து ஒரு சட்டை வாங்கி கொடுப்பீங்க, ஐயோ பாவம்னு. இது வேற தொந்தரவு பண்ணுறீங்க நீங்கள். நான் ஒரே சட்டையை போட்டுவீங்க, ஒரு புளு கலர் சட்டையே போட்டு வரேன் வாரம். அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? என்ன பாஸ்ட்டு பாவம் அப்படின்னு நினச்சிங்க. இந்தாங்க பாஸ்ட்டு உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு அப்படின்னு என்ன பாவத்தில் தெளிக்கிறீங்க. இப்படிலாம் நம்ம பண்ணுறோம். பேதுரு ஒரு காரியத்தை சொல்கிறாரு. பேதுரு எழுதுகிற நிருபத்தில் படித்தீங்கன்னா, பேதுரு ரொம்ப 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 அருமையான மனுஷன். பேதுரு 1 பேதுரு 4:3 ஒரு காரியத்தை சொல்கிறாரு. சென்ற வாழ்நாட் காலத்திலே நாம் புறஜாதியர்களுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும்
அப்பொழுது நாம் காம விகாரம் துர் இச்சைகளையோ நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனையை செய்து வந்தோம். இதெல்லாம் என்ன சிலையா? இல்லை பார்ட்டியில் சில பேர் இப்போ ஐடியிலாம் பார்ட்டி உண்டு, கொஞ்சம் குடிச்சுக்குவாங்க. நான் ஒரு தடவை சிங்கப்பூர் கான்ஃபரன்ஸ் போயிருந்தேன், எல்லாம் கிறிஸ்டியன்ஸாக. அங்கே பெரிய ஒரு கான்ஃபரன்ஸ் பெரிய ஹோட்டலில் நடக்குது. அந்த கான்ஃபரன்ஸில் சாப்பாடெலாம் வச்சுருவாங்க. டின்னர் வச்சேன்னு எல்லாருக்கும் நடுவில் எல்லா சாப்பாடுமில்லையும் ஒரு பீர் பாட்டில். எல்லாரும் பார்த்தோன்னா தொட்டு கும்பிட்டுக்கிட்டாங்க. எதை? பீர் பாட்டில். அப்போ நான் சொன்னேன், நான் குடிக்கிறது இல்லைப்பா, கொஞ்சம் எடுத்துருக்கேன், உங்களுக்கு வேறு என்ன வேணும், எனக்கு ஏதாவது கொடுன்னு. இன்னொன்று கொண்டு வச்சான், இதை விட மைல்டு. மைல்டு வேணாம் ஒன்றுமாப்பா, தண்ணி கொண்டு போய் போதுன்ட்டான். அவரை போய் ஒரு லெமன் ஜூஸ் கொண்டு வச்சான். அப்போ எல்லாரும் என்னை பார்க்குறாங்க, என்ன பைத்தியக்காரனாக இருக்கான், லூஸு. ஒருத்தர் பக்கத்தில், ஏன்டா அந்த பாட்டில் எடுத்து என்ன கொடுத்துருக்கலாம்ல, இதை படிச்சுட்டு போனேன், இல்லாட்டி நானும் மாட்டியிருப்பேன். கொஞ்சம் ஊற்றிருக்கலான்னு. யாரை பார்க்க போகிறேன்? கொண்டாடி பார்க்க போகிறாரா? நீங்கள் பார்க்க போகிறீங்களா? இல்லை எங்கள் அப்பா பார்க்க போகிறாரா? ஆனால் ஏசாமி பார்ப்பார். டேவிடே என்ன செஞ்ச? கொஞ்சோண்டு இது விக்கிரக ஆராதனை. நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கீங்க. நம்ம பைபிள் ரொம்ப நாள் பைபிளுங்க, நான் ரசித்து படிப்பேன். சரிங்களா? நான் ஏதாவது டிவி பார்ப்பேன். என் ஒய்ஃப், நீ என்ன ஜிபிக்காமல் டிவி பார்க்குறீங்க? ஏன்னா அவங்களுக்கு நினைக்கிறாங்க நான் என்னமோ. எங்கள் ஒய்ஃபு இது வரைக்கும் தெரியல நான் எப்போ ஜபிக்கிறேன்னு, இன்னை வரைக்கும் தெரியாது. ஆமாம், அவள் எல்லாம் பார்த்துட்டே இருப்பாள், நான் டிவி பார்ப்பேன், அதை ஏதோ பண்ணிகிட்டு இருப்பேன். என்னப்பா நீங்கள் ஜபமே பண்ணல இன்னை வரைக்கும்? கேட்டு பாருங்கள் ஃபோன் பண்ணி. என்னங்க ஐயா? அவர் எனக்கு தெரியாதுருவாங்க. எப்போ? ஏன்னா ஐ டோன்ட் நோ மை ஒய்ஃப். நான் அப்படியே அவள் காப்பி அடிச்சிருவா. இப்போ நான் என்ன செய்கிறேன் வச்சிங்களேன், என் ஒய்ஃப் என்ன செய்வாங்க, என் பிள்ளைங்க அப்படியே காப்பி அடித்து அவங்க வாழ்க்கையை நடத்தாருங்க. அவங்களுக்கு கொடுத்த வரத்தின்படி ஆவிக்குரிய வாழ்க்கையை அவங்க நடத்தணும். புரியுதா? இதை நல்லா படிச்சுங்க. பேதுரு சொல்கிறாரு இல்லையா? நம்ம சபையில் நிறைய பேர் பார்க்குறேன், மேட்டு குதுவனா சாயங்காலத்தில் ஆவியில் நிறைஞ்சு ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டு சிற ஆவியில் பரிசுத்தால் நிறைஞ்சிட்டான்னா இவன் வேற ஒரு ஆவியில் நிறைஞ்சு அன்றைக்கி ஒரு 600 ஸ்கூட்டர் எடுத்து தர. நம்ம சர்ச்சி மெம்பர் தான், எனக்கு பையன் மாதிரி ஸ்கூட்டர் கீழே போட்டுருவான். நான் சொன்னேன், ஐயா தம்பி நான் பார்த்துக்கிறேன், போயிட்டு வாங்க. காரணம் என்ன? விக்கிரக ஆராதனை நீங்கள் ஏதோ வெளியில் நடக்குது, எங்கேயோ கோயிலில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இல்லை 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 இல்லை, நம்ம இருதயத்துக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு. தேவன் பிள்ளைகள் நிறைய பேசலாம், ஆனால் காலம் பத்தாது. ஒரே கடைசி ஒரு வசனத்தை படிப்போம். இந்த வசனத்தை நீங்கள் படித்தே ஆகணும். 1 யோவான் 5:21. பிள்ளைகளே நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக்கொள்வீர்களாக. ஆமாம், ஆனால் விக்கிரக விலகி, அதில் இங்கிலீஷில் லிவிங் டிரான்ஸ்லேஷன் ஒரு புக் இருக்குது. நான் சில இந்த மாதிரி வசனங்கள் வரும்போது அதை கம்பேர் பண்ணி பார்ப்பேன். கிங் ஜேம்ஸில் என்ன சொல்லியிருக்கு, NIVயில் சொன்னால் சொல்லியிருக்கு, ஈஸி டிரான்ஸ்லேஷனில் என்ன சொல்லியிருக்கு. அதே மாதிரி லிவிங் பைபிள் ரொம்ப அழகாக எழுதியிருக்கும். இந்த லிவிங் பைபிளை நான் படிச்சுக்கும் போது இந்த மாதிரி இருக்குது. டியர் சில்ட்ரன், கீப் அவே ஃப்ரம் எனிதிங் தட் மைட் டேக் அவே காட்ஸ் பிளான் இன் யுவர் ஹார்ட். உங்கள் இருதய பிள்ளைகளே, உங்கள் இருதயத்திலே தேவனுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் விக்கிரக ஆராதனை. உங்களுடைய இருதயத்தில் தேவனை சஞ்சரிக்காமல் அவருக்கு தடையாக இருக்கிறதெல்லாம் விக்கிரக ஆராதனைன்னு அந்த பைபிளில் போட்டிருக்கு. ஆனால் யோவான் எழுதுகிறாரு, பிள்ளைகளை நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக்கொள்வீர்களாக, ஆமேன் அப்படின்னு முடிச்சிடறாரு. தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம மனநிலை எப்படி இருக்குது? தயவு செய்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இனி நான் அல்ல, நீர் என்னில் வந்துட்டீர், நீர் ஆளுகை செய்யும். நான் இது வரைக்கும் நடந்ததெல்லாம் வேறு, இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் வேறு. ஆனால் இப்போ ஒன்று நோக்கி பார்க்குறேன், எனக்கு உதவி செய்யும் சாமி. நான் உனக்கு உண்மையாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். தேவனுடைய பிள்ளைகளை வாழ்க்கையில் நம்ம உண்மையாக இருந்தால்
இருக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம். லாஸ்ட்டாக நடந்த ஒரு 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 அனுபவம். நான் ஒரு தடவை பஸ் ஸ்டாண்டில் இறங்கி, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் இறங்கி, அந்த ஆவின் பால் இருக்குல்ல, தெரியுமா? கோயம்பேடில் ஆவின் பூத் இருக்குல்ல, அங்கே போனேன். அங்கே போய் பால் குடிக்க போனேன். ஒரு பொட்டலம் இருந்தது, அது அப்படி நான் திறந்து பார்த்தேன். ஃபுல்லாக அப்போது 2000 நோட்டுலாம் செல்லும், 2000 நோட்டு, 500 நோட்டுலாம் கலந்து இவ்வளோ பெரிய பண்டில் அது உள்ளே இருந்தது. பயந்துட்டேன். ஐயோ, இது நம்மளில் பாருங்க. பக்கத்தில் சார் உங்களுக்கு தான் கேட்டேன். அவர் எங்கன்னுலேன்ட்டார். அவரை சொல்லிட்டேன், அந்த பால் கொடுக்குறேன்ப்பா, இது யாரோ வந்தால் கேட்டால் கூட வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு. பால் குடிச்சிட்டேன். மனசு சொல்லுது, ஏன்டா உனக்கு தான் கொஞ்சம் பணம் தேவையில்லை, அதை லாவிட்டு வர வேண்டியதுன்னு. மடையா அதையும் அவன்கிட்ட கொடுத்தேன். அவன் போலீஸ் காட்டும், அவன் எடுத்துக்கிட்டானா? எவ்வளோ நல்ல மனசு பாருங்க. நான் அப்போ மனசில் அந்த கேட்டில் வந்து நினச்சேன், ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க, இந்த ஆசையெல்லாம் வரக்கூடாது சாமி, வந்தால் நான் வீணாக போயிடுவேன். அது மனசு சொல்லி பாருங்க. அவன் எடுத்துக்கிட்டானா, அவன் போலீஸ்கிட்ட கொடுக்காடி நான் கொடுத்துருப்பேன் கொண்டு போய். இதெல்லாம் மனசு நம்மளை நல்லவனாக்கும். தேவனுடைய பிள்ளைகளை இதெல்லாத்தையும் எடுத்துப்பட தான் பரிசுத்த ஆவியானவர், த ஹோலி கோஸ்ட் நம்மளை நம்ம இருதயத்தில் ஊட்டியிருக்கிறார். நம்ம இதெல்லாம் விட்டு கெட்டி அவரை பிடிச்சிக்கிட்டு இந்த உலகத்தில் வெற்றியோடு வாழ்வோம். ஆண்டவரே, இந்த அருமையான வேலையிலே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தெய்வமாய் கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே, நீ ரொம்ப 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 நல்லவர். ஆண்டவரே, நீ நல்லவராகவே இருக்கிறீர், நல்லதே நடப்பிக்கிறீர், நல்லதாகவே நடப்பித்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, அதற்காக உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்தி உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, விக்கிரக ஆராதனை ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ நாங்கள் இருந்தாலும், எத்தனையோ இடங்களில் ஆண்டவரே நாங்கள் தடுமாற்றம் உண்டு. ஆனாலும் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் விட்டு விலகினாலும் நீர் எங்களை விட்டு விழுகாத தேவனாக இருக்கிறீர். வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்திருக்கிறீர். எங்கள் இருதயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, இந்த மாதிரி விக்கிரகங்கள் எங்கள் வாழ்க்கையில் வரும்போது கர்த்தர் எங்களுக்கு உறுதுணையாக இருந்த அவைகளை எல்லாவற்றையும் மேற்கொள்ள எங்களை பலப்படுத்தும். ஆண்டவரே, எங்களுக்கு சக்தி வல்லமையை தாரும். ஆண்டவரே, இந்த உலகத்தில் நாங்கள் வெற்றியோடு வாழ எங்களை வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, இனி நான் அல்ல ஆண்டவரே, நீரே வழி நடத்தும், நீரே காத்துக்கொள்ளும், நீர் செயல்படுத்தும். சாத்தானுடைய எல்லா அந்தகார சக்திகளையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே ஆண்டவரே அப்பால போ என்று சொல்லுகிறோம். ஆண்டவரே, இனி அவைகள் எங்களை மேற்கொள்வதில்லை. கர்த்தராய் தேவன் ஒருவரே, சத்திய ஆவியான் ஒருவரே எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்களை ஒப்படைக்கிறோம். துதிகனமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.